இப்ப எச்சினிய வந்து நம்ம கிட்ட வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப சில மாந்திரிகவாதிகள் இருப்பாங்க இல்லையா? உங்க கூட நான் எச்சினிய வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எச்சினியால பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்கல்ல, அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க? அந்த பாதிக்கப்பட்ட நபரை எப்படி வெளியே எடுக்கலாம் குருஜி? அம்மா இந்த எக்ஸினால வந்து நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு ஆசை இருக்கும். ஓகே. எக்ஸினி இருந்தா 100 பேர் தெம்பி இருக்கும், பணம் இருக்கும், வசதி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ராஜிக்கம்னு சொல்லுவாங்க, அரசியல், அதில் போஸ்ட் வரும், ஒரு பெரிய ஆள் ஆகலாமனே ஆசையோட இந்த யக்ஷியன் வந்து நிறைய பேர் மாந்திரகவாதி சொல்லுவாங்கல்லம்மா, அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க காசு கொடுத்துட்டு அந்த யக்ஷியனை இவங்க பயன்படுத்துகிறதுக்காக தான் இவங்க வாங்குவாங்க. அப்புறமா அது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும், ஜெர்னி பண்ணும். பண்ணிட்டு அப்புறமா என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக இருந்தால் ஓகே. அதில் இதில் மிஸ்டேக் வந்துட்டா அவரே காலி ஆகிடுமா. ஆமாம். ஆனால் உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அதுக்குள்ளே அவர் அந்த எக்ஷன் யாருக்கு கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆளுக்கிட்ட போயிட்டு இருக்கிறது விஷயம் சொல்லிட்டு அந்த எக்ஷனை மறுபடியும் அந்த குருஜி வாங்கிட்டா அது சேஃப்டி பண்ணிடுவாங்க. ஓகே. இவங்க வந்து அது தெரியாமல் அப்படியே இருந்துட்டா உயிர் கூட எடுத்துடும். ஓகே. ஆனால் இது ரொம்ப பிரமாதம். இது வந்து நல்ல மாதத்தை பயன்படுத்தணும் தவிர கிட்டத மாதிரி பயன்படுத்தவே கூடாது. அப்படி பண்ணிட்டா அதனால அவங்களுக்கு கிட்டது தான் நடக்கும்.